அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 மற்றும் 8லேருந்து மிக முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எது? மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எதுனா எனது போராட்டம். மேப்போஸ் விஞ்ஞானத்தின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம். அடுத்தது, சிலம்பு செல்வர் என்று போற்றப்படும் தமிழறிஞர் யாருன்னா மேப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர் என போற்றப்படும் தமிழறிஞர் யாருன்னா மேப்போ சிவஞானம். அடுத்த வினா, தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மேப்போ சிவஞானம். தமிழரசு கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா மேப்போ சிவஞானம். அடுத்த வினா, மேப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுனா வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எந்த ஆண்டுனா 1966. மேப்போ சிவஞானத்தின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு. எந்த ஆண்டுனா 1966. அடுத்த வினா, மேப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் என்னன்னா ஞான பிரகாசம். இது முக்கியமான வினா. மேப்போசிக்கு பெற்றோரிட்ட பெயர் ஞான பிரகாசம். அடுத்த வினா, மேப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யாருன்னா சரபையர். ஓகேவா, மேப்போசியை சிவஞானி என்று பெயர் மாற்றி அழைத்தவர் யாருன்னா சரபையர். அடுத்த வினா, மேப்போ சிவஞானத்தின் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமைக்குரியவர் யாருன்னா திருப்பாதிரிப்புலியூர் ஞானரடிகள். மேப்போ சிவஞானத்தோட கேள்வி ஞானத்தை பெருக்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருப்பாதிரிப்புலியூர் ஞானரடிகள். அடுத்த வினா, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யாருன்னா மேப்போ சிவஞானம். இது ஒரு முக்கியமான வினா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழறிஞர் யாருன்னா மேப்போ சிவஞானம். அடுத்த வினா, குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்த தியாகி யாருன்னா மார்சல் ஏ நேசமணி. குமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைவதற்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா மார்சல் ஏ நேசமணி. அடுத்த வினா, ஏற்பொதிதா என்னும் தலைப்பில் கவிதை படைத்தவர் யாருன்னா கூப்ப ராஜகோபாலன். இவர் எந்த ஊர்னா கும்பகோணம். அடுத்த வினா, அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னா கூப்ப ராஜகோபாலன். அகலிகை ஆத்ம சிந்தனை முதலிய நூல்களுக்கு சொந்தக்காரர் யாருன்னா கூப்ப ராஜகோபாலன். அடுத்த வினா, கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யாருன்னா 2ஆம் ராசராச சோழன். கோப்பரகேசரி திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்களை பெற்றவர் யாருன்னா 2ஆம் ராசராச சோழன். அடுத்த வினா, ராசராச சோழனின் மெய்கீர்த்திகள் எத்தனைனா 2. ராசராச சோழனோட மெய்கீர்த்தி எத்தனைனா 2. அடுத்த வினா, முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். இது ஒரு முக்கியமான வினா. இது சிலபஸில் இருக்குது. முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, சிலப்பதிகாரம் மொத்தம் எத்தனை காண்டங்கள் உடையதுன்னா 3 காண்டங்களை உடையது. சிலப்பதிகாரம் மொத்தம் 3 காண்டங்களை உடையது. அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்தது, இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்னா சேர மரபு. இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். அடுத்தது, அடிகள் நீரே அருளுகர் என்றவர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். அடிகள் நீரே அருளுகர் என்றவர் சீத்தலை சாத்தனார். அடுத்த வினா, நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யில் என்றவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுகனா சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் ஒரு பாட்டுடை செய்யில் சொன்னவர் இளங்கோவடிகள். அடுத்தது, இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெற்ற காண்டம் எதுனா புகார் காண்டம். இந்திர விழா ஊரெடுத்த காதை இடம்பெறும் காண்டம் புகார் காண்டம். அடுத்த வினா, சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி யாருன்னா கவுந்தியடிகள். சிலப்பதிகாரத்தில் இடம்பெறும் சமண சமய பெண் துறவி யாருன்னா கவுந்தியடிகள். அடுத்த வினா, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். இது ஒரு முக்கியமான வினா. உரையிடட்ட பாட்டுடை செய்யுள் என்று அழைக்கப்படும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது, காருகர் என்பவர் யாருன்னா நெய்பவர். காருகர்னா நெய்பவர் என்பது பொருள். அடுத்தது, பாசவர் என்பதன் பொருள் வெற்றிலை விற்பவர். பாசவர்னா வெற்றிலை விற்பவர். அடுத்த வினா, ஓசுனர் என்போர் யாருன்னா எண்ணெய் விற்போர். இது முக்கியமான நல்லா பார்த்துங்க. காருகர்னா நெய்பவர், பாசவர்னா வெற்றிலை விற்போர், ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். அடுத்தது, சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மண்ணூல் வினைஞர் என்பவர் யாருன்னா ஓவியர். மண்ணூல் வினைஞர் அப்படின்னா ஓவியர். அப்படி குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது, வண்ணமும் கண்ணமும் இலக்கண குறிப்பு எண்ணுமை ஏன்னா வெளிப்படையாக வந்திருக்கு. அடுத்தது, இசைப்பேரரசி என்று நேரு பெருமகனரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. அப்போ இசைப்பேரரசி யாருன்னா எம்.எஸ். சுப்புலட்சுமி. அப்படி யார் அழைத்தார்னா நேரு. அடுத்தது,
எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் எதுனா மீரா. எம்.எஸ். சுப்புலட்சுமி நடித்த திரைப்படம் வந்து மீரா. அடுத்தது நோபல் பரிசுக்கு இணையான விருது எதுனா மகசேசே விருது. நோபல் பரிசுக்கு இணையான விருது வந்து மகசேசே விருது. அடுத்த வினா வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்த வினா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். இது வந்து ஒரு முக்கியமான வினா. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் வரலாற்று புதினத்தை எழுதியவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது உப்பள தொழிலாளர்களின் ஓர்ப்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் வந்து கருப்பு மணிகள். அப்போ கருப்பு மணிகள் எதுக்குன்னா உப்பள தொழிலாளர்களுக்காக எழுதியிருக்காரு. அடுத்தது நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் வந்து குறிஞ்சித்தேன். அப்போ நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்க்கை குறித்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் வந்து குறிஞ்சித்தேன். அடுத்த வினா மீனவர் வாழ்வின் சிக்கல்களை பேசும் ராஜம் கிருஷ்ணன் எழுதிய புதினம் எதுனா அலைவாய் கரையில். இப்போ கரைன்னு வந்துட்டு அப்போ மீன்லாம் கரையில் நிற்கும் அப்படி நான் வச்சுங்க. அப்போ அலைவாய் கரையில் என்ற நூல் வந்து யார் எழுதினாங்கன்னா ராஜம் கிருஷ்ணன். அது வந்து எதற்காக எழுதினாங்கன்னா மீனவர் வாழ்வின் சிக்கலை பேசும் புதினத்துக்காக எழுதியிருக்காரு. அடுத்தது சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். சேற்றில் மனிதர்கள் வேருக்கு நீர் ஆகிய புதினங்களின் ஆசிரியர் வந்து ராஜம் கிருஷ்ணன். அடுத்த வினா தீப்பெட்டி தொழிலை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் வந்து கூட்டு குஞ்சுகள். இது வந்து ஒரு முக்கியமான வினா. அடுத்தது பெண் குழந்தை கொலைக்கான காரணத்தை மையமாக வைத்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல் வந்து மன்னகத்து பூந்துளிகள். மன்னகத்து பூந்துளிகள் வந்து ராஜம் கிருஷ்ணன் எழுதிய நூல். அடுத்தது களத்திற்கே சென்று ஆய்வு செய்து புதினங்கள் படைத்தவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்த வினா களஞ்சியம் குழு என்றால் நினைவு கூறுவர் யாருன்னா சின்னப்பிள்ளை. களஞ்சியம் குழு என்றால் நினைவு கூறுவர் யாருன்னா சின்னப்பிள்ளை. அடுத்தது சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் எதுனா மதுரை. சின்னப்பிள்ளையின் சொந்த மாவட்டம் மதுரை. அடுத்தது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் யாருன்னா அர்னால்டு. கவிதை வந்து வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு. அடுத்தது வள்ளல் ஆய் பற்றி புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா ஏனிச்சேரி முடமோசியார். வள்ளல் ஆய் பற்றி புகழ்ந்து பாடிய புலவர் வந்து ஏனிச்சேரி முடமோசியார். அடுத்த வினா நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை என்று கூறுநூல் வந்து மதுரை காஞ்சி. அடுத்த வினா அறம் அறம் கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்று கூறும் நூல் வந்து புறநானூறு. அடுத்தது செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் யாருன்னா மதுரை கணக்காயனர் மகனார் நக்கீரனார். செல்வத்து பயனே ஈதல் என்று கூறியவர் மதுரை கணக்காயனர் மகனார் நக்கீரனார். அடுத்தது கொடை இலக்கியங்கள் என்றால் நினைவு கூறுவது ஆற்றுப்படை இலக்கியங்கள். இது வந்து ஒரு முக்கியமான வினா. கொடை இலக்கியங்கள் என்றால் நினைவு கூறுவது எதுன்னு கேட்டாங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள். அடுத்தது பெருஞ்சாத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா நக்கீரர். பெருஞ்சாத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் வந்து நக்கீரர். அடுத்தது உலகமே வறுமை உற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் யாருன்னா ஔவையார். அடுத்த வினா பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறிய புலவர் யாருன்னா பரணர். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்று கூறிய புலவர் வந்து பரணர். அடுத்தது இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கும் மன்னன் யாருன்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன். இது வந்து ஒரு முக்கியமான வினா. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைக்கும் மன்னன் யாருன்னா ஆடுகோட்பாட்டு சேரலாதன். அடுத்தது குமணனை புகழ்ந்து பாடிய புலவன் யாருன்னா பெருந்தலை சாத்தனார். குமணனை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா பெருந்தலை சாத்தனார். அடுத்தது எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுவன் யாருன்னா கபிலர். எல்லாவற்றையும் கொடுப்பவன் மலையமான் திருமுடிக்காரியை பாராட்டுவர் யாருன்னா கபிலர். அடுத்தது உதவி செய்தலை உதவியாண்மை என்று குறிப்பிடுவர் யாருன்னா ஈழத்து பூதன் தேவனார். உதவி செய்தல் வந்து உதவியாண்மை என்று குறிப்பிடுவர் யாருன்னா ஈழத்து பூதன் தேவனார். அடுத்தது உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யாருன்னா நல்வேட்டனார். இது முக்கியமான வினா. உண்மையான செல்வம் எதுனா பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என்று கூறியவர் யாருன்னா நல்வேட்டனார். அடுத்தது செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்கிறது தமிழ் இலக்கியம். செல்வங்கிறது சிந்தையின் நிறைவு என்று கூறும் நூல் வந்து தமிழ் இலக்கியம். அடுத்தது பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றிணை. பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் வந்து நற்றிணை. அடுத்த வினா கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாரோடதுன்னா தீசோ வேணுகோபால். கோடை வயல் என்னும் கவிதை தொகுப்பு யாரோடதுன்னா தீசோ வேணுகோபால். அடுத்த வினா மீட்சி விண்ணப்பம் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் வந்து
தீசோ வேணுகோபால். கோடைவயல் மற்றும் மீட்சி விண்ணப்பம் 2 கவிதை ஆசிரியர் யாருன்னா தீசோ வேணுகோபால். அடுத்தது ஞானம் என்ற கவிதை எழுதியவர் யாருன்னா அதுவும் யாரு தீசோ வேணுகோபால். அடுத்தது தீசோ வேணுகோபால் பிறந்த ஊர் வந்து திருவையாறு. தீசோ வேணுகோபால் பிறந்த ஊர் வந்து திருவையாறு. அடுத்த வினா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியர் பணியாற்ற கவிஞர் யாருன்னா தீசோ வேணுகோபால். அடுத்தது ஞானம் கவிதை இடம்பெறும் கவிதை தொகுப்பு எதுனா கோடைவயல். அடுத்த வினா கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னா முத்தையா. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. அடுத்தது கண்ணதாசனின் பிறந்த ஊர் எதுனா சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி. இது வந்து ஒரு முக்கியமான வினா. கண்ணதாசன் பிறந்த ஊர் எதுனா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிறுகூடல்பட்டி. அடுத்த வினா கண்ணதாசனின் முதல் பாடல் எதுனா கலங்காதிரு மனமே. கண்ணதாசனின் முதல் பாடல் கலங்காதிரு மனமே. அடுத்தது கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் எதுனா சேரமான் காதலி. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1980. கண்ணதாசனின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற புதினம் வந்து சேரமான் காதலி. எந்த ஆண்டுனா 1980. அடுத்த வினா தமிழக அரசின் அரசவை கவிஞராக விளங்கிய கவிஞன் யாருன்னா கண்ணதாசன். அடுத்த வினா காலக்கணிதம் என்ற கவிதை தொகுப்பு சொந்தக்காரர் யாருன்னா கண்ணதாசன். காலக்கணிதம் என்ற கவிதை சொந்தக்காரர் யாருன்னா கண்ணதாசன். அடுத்த வினா நாளுக்கு ஒரு முறை மலர்வது எதுனா செண்பகம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. அடுத்த வினா தலைமுறைக்கு ஒரு முறை மட்டுமே மலர்வது எதுனா மூங்கில். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலர்வது மூங்கில். அடுத்த வினா பாரியின் பரம்புமலை உள்ள மாவட்டம் எது சிவகங்கை. பாரியின் பரம்புமலை உள்ள மாவட்டம் சிவகங்கை. அடுத்த வினா பரம்புமலையின் இன்றைய பெயர் என்னன்னா பிரான்மலை. பரம்புமலையோட இன்றைய பெயர் வந்து பிரான்மலை. நண்பர்களே நீ நம்ம 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7 மற்றும் 8லேருந்து மிக முக்கியமான வினாக்கள் வரி வரியாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.